எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 6 ஜனவரி 2025 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். அதே மாதிரி ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த நண்பர்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நேற்றைக்கு கேள்வி கேட்டிருந்தேன், 3 கேள்வி. அது என்னென்ன கேள்வினா, அதாவது இந்தியாவின் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டிருந்தேன், சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். அதே மாதிரி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதே மாதிரி தற்போதைய ரயில்வே மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். இந்த கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா பிரவீன் அஃபீஷியல் அப்படிங்கிறவங்க சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சுரேஷ்குமாருங்கிறவங்க இதுக்கு முந்தின ரயில்வே மினிஸ்டர் பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தற்போதைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ். இந்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரவீன் அஃபீஷியல் அவர்களுக்கு நன்றி பதிலளித்தமைக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் எவ்வளவு? 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் எவ்வளவு? ஆப்ஷன் சி, ரூபாய் 1.76 லட்சம் கோடி. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஆசியாவின் மிகப்பெரிய 15வது விமான கண்காட்சியான ஏரோ இந்தியா 2025 எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் டி, பெங்களூரு, அதாவது யலஹங்கா. அடுத்து மூன்றாவது கேள்வி, எந்த ஐஐடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழமற்ற கடலலை படுகை ஆராய்ச்சி கூடத்தை தொடங்கியது? எந்த ஐஐடி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழமற்ற கடலலை படுகை ஆராய்ச்சி கூடத்தை தொடங்கியது? இதுக்கு சரியான விடை ஐஐடி சென்னை. அடுத்து நான்காவது கேள்வி, சாகிபாபாத் மற்றும் நியூ அசோக் நகர் இடையேயான நமோ பாரத் வழித்தடத்தை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து ஐந்தாவது கேள்வி, சாகிபாபாத் ஆர்ஆர்டிஎஸ் நிலையத்திலிருந்து புதிய அசோக் நகர் ஆர்ஆர்டிஎஸ் நிலையத்துக்கு நமோ பாரத் ரயிலில் பயணம் மேற்கொண்டவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து தில்லியில் தேசிய மாணவர் படை குடியரசு தின முகாம் 2025 தொடங்கி வைத்தவர் யார்? தில்லியில் தேசிய மாணவர் படை குடியரசு தின முகாம் 2025 தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர். அடுத்து மேற்கு வங்க மாநிலம் புலியாவில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? மேற்கு வங்க மாநிலம் புலியாவில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தின் புதிய வளாகத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிரிராஜ் சிங். அடுத்து கிராமப்புற பாரத பெருவிழா 2025 தொடங்கி வைத்தவர் யார்? கிராமப்புற பாரத பெருவிழா 2025 தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்து அஜ்மீரில் உள்ள
குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி புனித ஸ்தலத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பாக புனித சால்வையை வழங்கியவர் யார்? அஜ்மீரில் உள்ள குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி புனித ஸ்தலத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பாக புனித சால்வையை வழங்கியவர் யார்? கிரண் ரிஜ்ஜு. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? அலெக்சாண்ட்ரே முல்லர். அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? ஜிரி லெஹக்கா. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? ஆப்ஷன் பி அரீனா சபலென்கா. அடுத்து வெளிநாடுகளில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் தொடர்களில் அதிக விக்கெட் வீழ்த்திய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஜஸ்பிரீத் பும்ரா. அடுத்து அதுக்கு முன்னாடி அதாவது இன்றைய காணொளிக்கான கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது இப்போ கால்பந்தாட்டம் இருக்கு இல்லைங்களா, கால்பந்தாட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச் மட்டும்தான் இருக்கணும். இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு அதாவது கிளப் லெவல் கிரிக்கெட்டும் இருக்கட்டும், கிளப் லெவல் கால்பந்து இருக்கட்டும். அதாவது கால்பந்தாட்ட போட்டிகளில் அதிக கோல்களை அடித்த வீரர் யார்? இந்த கேள்வி நிறைய பேர் ட்ரிக்கியாக இருக்கும், நிறைய பேருக்கு பதில் தெரியாது. பட் இருந்த போதிலும் இந்த கேள்வி கேட்குறேன். கால்பந்தாட்ட போட்டிகளில் உலகளவில் அதிக கோல்கள் அடித்த வீரர் யார்? அவர் எத்தனை கோல்கள் அடித்தார்? இது முதல் கேள்வி. அடுத்து இரண்டாவது கேள்வி என்னன்னா, இந்திய அளவில் அதாவது பேட்மிண்டன் போட்டி இருக்கு இல்லைங்களா, பேட்மிண்டனில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இது இரண்டாவது கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி கால்பந்தாட்ட போட்டிகளில் உலகளவில் அதிக கோல்கள் அடித்தவர் யார்? இரண்டாவது போட்டி பேட்மிண்டன் போட்டிகளில் இந்திய அளவில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி, சலீம் அலி தேசிய பூங்கா அதாவது சலீம் அலி நேஷனல் பார்க் எங்கு உள்ளது? இந்த மூன்று கேள்விகளுக்கும் யார் அதிக அளவில் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களோட பேர் உங்களுக்கு சொல்லப்படும். இப்போ இன்றைக்கி நேற்றைய காணொலியில் பார்த்தீங்கன்னா பிரவீனும் அதே மாதிரி 2 பேர் சொல்லியிருந்தாங்க. 2 பேர்த்து பேரையும் சொல்லியிருந்தேன் இந்த காணொளி தொடக்கத்திலேயே. இந்த காணொளி வாயிலாக நீங்கள் இந்த 3 கேள்விக்கு யார் பதிலளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ 14வது கேள்வி, அமெரிக்க நாட்டின் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதை பெற்ற முதல் கால்பந்து வீரர் யார்? அமெரிக்க நாட்டின் உயரிய விருதான பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் விருதை பெற்ற முதல் கால்பந்து வீரர். ஆப்ஷன் ஏ லியோனல் மெஸ்ஸி. அடுத்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 6 பேர் எம்பிக்களாக பதவியேற்றனர். அடுத்து லிஸ்ட் ஏ கிரிக்கெட் போட்டிகளில் ஆட்டமிழக்காமல் அதிக ரன்கள் குவித்து இந்திய கிரிக்கெட் வீரர் கருண் நாயர் உலக சாதனை படைத்தார். அடுத்து 147 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஃபாலோன் ஆன பிறகு முதல் விக்கெட்டுக்கு அதிக ரன்கள் அமைத்த தொடக்க ஜோடி என்ற மாபெரும் சாதனையை பாகிஸ்தானின் பாபர் அசாம், ஷான் மசூத் படைத்தனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 6 ஜனவரி 2025 நாளுக்கானது.
நம்ம இந்த காணொளி வாயிலாக கேட்ட 3 கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காணொளியை மற்றவர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.